பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம நவராத்திரி கொண்டாட்டங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பண்டிகைகள் என்றாலே குதூகலம், கொண்டாட்டம், இப்படி தான் 10 நாள் நவராத்திரி அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி செலுத்தலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? முதல் நாள் ஃபஸ்ட்டு படிகள் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த 9 படிகளோட தத்துவம், நீ கீழேந்து மேலே பரமான்ம நிலைக்கு போ அப்படின்னு சொல்கிறதுனால அதை பார்த்தோம். ஒரு பாலா திரிபுர சுந்தரி, பாலா அப்படின்னு சொன்னாலே இறைநிலை நினைந்து சிறிய குழந்தைகள்லேருந்து தியானம் வரணும். அது மாதிரி பாலா திரிபுர சுந்தரியோடைய சைத்தன்யத்தோடு இணைஞ்சு நம்ம குழந்தைங்கள்லேருந்து தியானம் வரணும் அப்படின்றது பார்த்தோம். 2ஆம் நாள் என்ன பார்த்தோம்? பிரம்மச்சாரிணி துர்கா அப்படின்னாலே ரகசியம். என்ன ரகசியம்? நமக்குள் இருக்கும் ரகசியம். அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமானால், நாம் ஒரு ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமானால், நம்ம லைஃப்க்கு எதுக்கு வந்தோம், எந்த பர்பஸ்க்கு வந்தோம் அப்படின்னு அதற்கான விடை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரம்மச்சாரிணி துர்கான அசுர சாதனை அடைந்து சிவனை அடைந்தார். அசுர சாதனை எதுன்னு பண்ணான்னு, அசுர தியானத்தை தவம் மாதிரி அசுர சாதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதனால் நம்மளும் என்ன பண்ணணும்? உயர்நிலை அடைவதற்கு, பரமான்ம நிலையை அடைவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நிறைய தியானத்தை தவம் அப்படின்னு சொன்னால் அதிக நேரம் பண்ணுவது போனால் அந்த சைத்தன்யத்துடன் இணைந்து இந்த அம்பாள் ஸ்வரூபங்கள், இந்த அம்பாளின் எனர்ஜி 10 நாட்கள் பெண் சக்தி அப்படின்றது மிக மிக மகத்தானது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பெண் சக்தி எப்படி உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அந்த பெண் அப்படின்னா என்ன சக்தி வாய்ந்தவள். அந்த காலத்திலிருந்தே பெண் என்பவள் மிக அதிக எனர்ஜி பெண்கிட்ட இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம பார்த்தோம். இன்றைக்கி 4ஆம் நாள் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், காயத்ரி தேவி. காயத்ரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? காயத்ரி மந்திரம், அவங்க அந்த மந்திரத்தை சொல்லணும். காயத்ரி படங்களை வச்சு 5 கைகள் உண்டு, முகம் உண்டு, இப்படி தான் நம்ம நிறைய செஞ்சுட்டுருப்போம். ஆனால் நம்ம இந்த நவராத்திரியில் ஞான நவராத்திரியாக கொண்டாடுகிறோம், தியான நவராத்திரியாக கொண்டாடுகிறோம். அந்த காலத்திலையும் நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு பண்டிகைகளுமே நம்ம செஞ்சோம். ஆனால் நம்ம இப்போ வர்ற காலகட்டத்தில் அதை மறந்துட்டோம். நம்ம தியானம்ன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அந்த தியானத்தினால் என்ன ஞானம் வருது, அப்போ நவராத்திரியில் என்ன பண்ணணும், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி காயத்ரி தேவி அப்படின்னு பார்ப்போம். காயத்ரி அப்படின்னு என்னன்னு சொன்னால், காயத்ரி என்பது ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு. காயத்ரி மந்திரம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அதனால் காயத்ரி மந்திரம் மிக மிக ஒரு உன்னதமான மந்திரம். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்னா, காயத்ரி மாதாவின் சைத்தன்யத்துடன் தெய்வீக உணர்வுடன் கலந்து தியானம் பண்ணி பிரம்ம ரிஷி ஆனார். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு அந்த மாதிரி எல்லாருமே ஹையர் மாஸ்டர்ஸ். அந்த மாஸ்டர்ஸோட நம்மளும் கனெக்ட் ஆகணும். இது எல்லாமே நமக்கு தெரியணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? காயத்ரின்றது ஒரு ஆவணி ஆவட்டத்துக்கு அப்புறம் அடுத்த நாள் வர்ற நாளில் காயத்ரி 108 காயத்ரி சொல்கிறேன் நான் அப்படிம்போம். அர்த்தம் புரியுதா? எது ஒன்றுமே நம்மளுடைய பொருள் தெரிஞ்சு செஞ்சோமானால் நமக்கு அதில் தான் தெரியும். எல்லாத்துலேயுமே ஒரு ஆன்மீகம் இருக்குது. ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் பக்தி என்பது அல்ல. எல்லாருமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஆன்மா, நீயும் ஒரு ஆன்மா என்ற ஒரு புரிதல் நம்ம தெரியணும். அதுதான் ஆன்மீகம். காயத்ரி படத்துக்கு பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, நைவேத்தியம் பண்ணுறது இப்படின்றது இல்லாமல் இந்த காயத்ரி மந்திரத்தை வீட்டில் நல்ல ஒலிக்க செய்து அதனோட உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்பொழுது நிறைய எனர்ஜி அப்படின்றது நமக்கு தெரியும். காயத்ரி அப்படின்றது ஒரு ரூபம் இல்லை, ஒரு தெய்வீக உணர்வு நிலை. அந்த நிலைக்கு நம்ம எப்படி போனோம்? அவங்க எப்படி அந்த நிலைக்கு வந்தாங்க? யோசித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த நிலைக்கு அவங்க போகும்போது நம்மளாலும் முடியும். நம்ம எல்லாருமே பெண் சக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே அந்த சைத்தன்யம், அந்த தெய்வீக உணர்வு நிலை இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த சைத்தன்யத்திற்கு மூலம் என்ன அப்படின்னு கேட்டால் சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் அப்படின்னு சொன்னாலே சூரிய ஒளி. ஒரு நாள் இல்லைன்னா யோசித்து பாருங்கள், சூரிய ஒளியால் தான் உலகமே இயங்குகிறது. ஒரு நாள் சூரியன் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அதனால் நம்ம உலகமே இருளாகும். அதனால் சூரியனிடமிருந்து நமக்கு கிடைப்பது என்னன்னு கேட்டால் வெளிச்சம். காயத்ரி மந்திரத்தின் அர்த்தம் என்னன்னு கேட்டால்
எனக்குள் இருக்கும் எல்லாவற்றிற்கும் இருக்கும் ஒரு இருளை அகற்றி வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும். இதுதான் காயத்ரி மந்திரத்துடைய அர்த்தம். என்னன்னு கேட்டால், காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டால், ஓம் பூர் புவஸ்வக தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத். எவ்வளோ இதாக இருக்குது, நமக்கு யோசிச்சு பாருங்கள். அந்த மந்திரம் வந்து சொல்ல 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 என்ன ஆகும்னா, நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி நமக்குள்ளே இருக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஓம் அப்படின்னா என்னென்னா ஓம்காரம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது ஒரு நாத பிரம்மம். மந்திரங்களுக்கு மூலமாக இருப்பது ஓம். இது எல்லாருக்கும் தெரியும். பூர் புவஸ்வக அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா? 3 சொற்கள். அந்த 3 சொற்களும் எதை குறிக்குதுன்னா, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் என பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? காயத்ரி மந்திரத்தோட அர்த்தத்தை. இந்த 3 உலகமும் எங்கே இருக்குன்னா, வெளியிலையும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணணும்? வெளியில் தேடுகிறோம். எப்பயுமே ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமாக வெளியில் தேடுகிறோம். மற்ற ஒரு விஷயமா எல்லாம் வெளியில் தேடுகிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கும் அந்த புற உலகு தேவையில்லை. அக உலகத்திற்கு வருவோம். இதனால் அகத்தில் இருக்கணும். அகத்தில் இருப்பதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தியானம் மட்டும்தான் மாஸ்டர்ஸ். தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம். பத்ரிஜி சொல்கிறது இதுதான். ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுட்டு அதை செஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இத்தனை வாட்டி மந்திரம் சொன்னேன், இத்தனை வாட்டி ஸ்லோகங்கள் சொன்னேன், என்னால் வந்து இவ்வளோதான், ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறோமா? கண்டிப்பாக சொல்கிறோம். நான் நிறைய வாட்டி பூஜை பண்ணுறேன், நிறைய கோவில்களுக்கு போகிறேன், நிறைய நேரம் தியானம் பண்ணுறேன். ஆனால் இதையே முழுமையாக செய்கிறாய்? இது எல்லோரும் யோசிக்கணும். யோசிப்போமா? இந்த நவராத்திரியில் நம்ம வந்து யோசிக்கலாம். நம்ம வந்து இத்தனை வருடங்கள் நவராத்திரி கொண்டாடியதற்கும், ஏன்னா எல்லார் வீட்டையும் எனக்கு தெரிஞ்சு நான்லாம் ஒரு 50 வருஷமாக எங்கள் வீட்டில் நாங்கள் நவராத்திரி பண்ணுறோம். ஆனால் தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த நவராத்திரி பெண் சக்தியோட மகிமை அப்படின்றது எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு. இன்னொன்று வந்து தத்சவிதுர் வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய அறிவை தூண்டுவது. அந்த கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போம். இதுதான் அர்த்தம். இந்த கடவுளோட ஒளிக்கும் மேலான ஒரு ஒளி, அதை நம்ம தியானிப்போம் அப்படின்னா, யார் வந்து அந்த அறிவை தூண்டுகிறார்களோ அந்த சுடர், அந்த அறிவோட சுடர், மேலான ஒளியை வந்து நம்ம உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து நம்ம காயத்ரி தேவியோட கனெக்ட் ஆகி நம்மளுடைய உள்ளே போகிற மூச்சு, வெளியில் வர மூச்சு, அதை மட்டும் நம்ம கவனித்து நம்ம தியானம் செஞ்சோமானால் அந்த காயத்ரி தேவியோட தெய்வீக உணர்வு நிலைக்கு நாம் வரலாம் அப்படின்னது. என்ன வந்து அது வந்து என்னன்னு கேட்டால், இருளை அகற்றி ஒளியை கொண்டு வர்றது. என்ன இருள் அப்படின்னு கேட்டால், என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய குணங்கள் மாற வேண்டும். சொத்துக்கள்னால் என்ன? சொத்து அப்படின்னு சொன்னாலே பணமா அப்படின்னு கேட்டால் எவ்வளவோ சொத்துக்கள் இருக்குது. ஆனால் அந்த ஒரு பற்றற்ற நிலை, அந்த பொருள் 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 அப்படின்ற ஒரு பொருள் பின்னாடி தான் உலகம் வந்து நிறைய. எதுக்கு படிக்க வைக்கிறோம்? நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் வரும், இப்படியே தான் போயின்னு இருக்கோம். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா? எதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யோசித்து பாருங்கள். அன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் ஒரு ஃபேமிலியில் இருந்தோம். இன்றைக்கி 2 பேர் 3 பேர். ஆனால் யாரை கேட்டாலும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பணம் பத்தலை, சந்தோஷம் இல்லை. அப்போ சந்தோஷத்தை எங்கே தேடுறோம்? நம்ம வெளியில் போய் தேடுறோம். அப்போ நமக்குள்ளே இருளாக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இருளை அகற்றணும்னா என்ன வேணும்? கண்டிப்பாக தியானம் வேணும். இதற்கு ஒரு உணவும் ஒரு காரணம். உணவு வந்து சைவமாக இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? அந்த சைவத்திற்கு உண்டான விஷயங்கள் செய்யாமல் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மாறணும் அப்படின்னு சொன்னால் அந்த சைவ உணவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவோம்? எல்லா தப்பும் பண்ணிவிடுவோம். அப்பா எனக்கு புத்தியே இல்லைப்பா, இது அப்பயே செஞ்சுன்னா நல்லா இருந்திருக்கும், நான் இப்படி பேசியே இருக்கக்கூடாது, நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 விஷயங்கள் நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, இன்னொன்று என்ன சொல்லுவோம்? இவங்களால கெட்டேன், இவங்க பேச்சை கேட்டு நான் கெட்டேன், ஒரே வார்த்தை சொல்லிடுவோம். யார்? அப்போ நமக்கான சுய அறிவு எங்கே இருக்குது? சுய புத்தி எங்கே இருக்குது? யோசித்து பாருங்கள். நமக்கு வந்து யாராலேயோ நம்மளை கெடுக்க முடியுமா? யாராலேயோ நான்வெஜ் சாப்பிட முடியுமா? நம்ம வாயில் வச்சு திணிக்கிறாங்களா? யோசித்து பாருங்கள். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நம்மிடம் இருக்க அந்த இருள், இதெல்லாமே நெகட்டிவ். ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிறோம். இன்னொன்று வந்து என்ன சொன்னால், புத்தி வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் அங்கே என்னன்னு கேட்டால், இந்த கர்மா அதை மிதித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மாவை கீழே தள்ளி நம்ம என்ன பண்ணணும்? புத்தியை மேலே கொண்டு வரணும். அதாவது காயத்ரி தேவியை
தட்டி எழுப்புவது, தட்டி எழுப்பி உங்களுடைய புத்தியை கூர்மையாக்குவது என்ன அப்படின்னு கேட்டால் தியானம் மட்டும்தான். காயத்ரி மந்திரம் ஒளி பொருந்திய ஒரு மந்திரம், 3 உலகங்களுக்கும் உரிய மந்திரம். 3 வேளையும் நம்ம அந்த மாதாவுடன் நம்ம கனெக்ட் ஆகி நம்ம உட்காந்து தியானம் பண்ணோமானால் நாமளும் ஒரு காயத்ரி தேவி ஆகலாம். காயத்ரி தேவி அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், 5 முகங்கள், ஏன்னு கேட்டால் நடுவில் ஒரு சந்திரன், இப்படிலாம் நிறைய சொல்லுவோம். எல்லாமே ஓகே. ஆனால் இதில் என்னன்னு கேட்டால் ஆகாய தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்றாங்க. பஞ்சபூதத்தில் இருக்கிற காயத்ரி உருவமாக இல்லை. அது அவங்கள யார் தரிசிக்க முடியும் என்றால் முக்தி அடைந்த ஆன்மாக்கள் தான் தரிசிக்க முடியும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம தியானம் பண்ணுறோம், நான் அந்த சுவாமி பார்த்தேன், இந்த சுவாமி பார்த்தேன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம ஏன் எல்லாருக்கும் வர்றதில்லை அப்படின்னு கேட்டால், நீ தியான சக்தி இருக்கா உங்ககிட்ட, நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கியா, நீ சைவமாக இருக்கியா, நிறைய நேரம் தியானம் பண்ணுறியா, உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லா எமோஷன்ஸையும் வெளியில் தள்ளுறியா, எதை வந்தாலும் ஒரு பாசிட்டிவாக. ஏன்னா எல்லாத்துக்கும் மைண்டு தான் காரணம். இதை பண்ணால் இது வரும், நம்ம மைண்டில் போட்டு என்ன பண்ணிடுறோம், ஒரு நெகட்டிவை ஸ்டோர் பண்ணிடுறோம். அதனால தான் நம்ம என்னன்னு கேட்டால் அந்த தியானத்தை அந்த மாதிரி ஒரு ஹையர் நிலை மாஸ்டர்ஸ் உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது நம்ம கண்டிப்பாக நம்மளால் எல்லாவற்றையும் 3ஆம் கண் மூலயமாக எல்லாரையும் தரிசிக்க முடியும் அப்படின்றது தான். நம்ம அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி வரும்போது அந்த காயத்ரி மந்திரத்தை கேட்டுக்கிட்டே நம்ம தியானத்தை பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நாம் உணருவோம். நல்ல அமைதி, நமக்கு ஒரு இன்னர் வாய்ஸ், ஒரு அகக்குரல் கேட்கும். நமக்கு என்னன்னு கேட்டால், நீ அகக்குரல், நீ தெளிவாக இருந்தீனாலே உனக்கு அகக்குரல் கேட்கும். அந்த அகக்குரல் கேட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நல்ல தியானம் பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று நம்ம செக் பண்ணிக்கணும், நம்ம ஆகாய தத்துவத்தில் இருக்கோமா. நீங்கள் யோசித்து பாருங்களேன், நம்ம வெளியில் ஒரு ஆகாயத்தை உத்து பாருங்கள், மேலே அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம யாராவது பார்த்துருக்கோமா, நம்ம எப்போ பாரு டே டு டே லைஃப்பில் நம்ம எப்போ பாரு பிஸி, இது எல்லோரும் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் பிஸி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம அந்த ஆகாசத்தை கூட பார்க்கறதில்ல. அதனால் காயத்ரி மந்திரம் மூலமாக வியாதிகள் குணமாகும். இது ஓகே. இது ஒரு சயின்ஸு, தியோசாபிக்கல் சொசைட்டியில் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம காயத்ரி மந்திரத்தை சொல்ல உடம்பு சரியாக போகும் அப்படின்னு உட்காந்தா நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, நம்மளுடைய எமோஷ்னல் பாடியில் நம்ம பைபாஸ் பண்ணுறாப்புல ஆகிடும். நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் என்னன்னு கேட்டால், நமக்கு கர்மாவை கழித்து பிறவி இல்லா பெருங்கடல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணும் அப்படிப்போம். அப்போ தியானிகள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி மந்திரம் சொன்னால் உடம்பு சரியாகும் அப்படின்றதுக்காக இல்லாமல், ஏன்னா நமக்கு இந்த ஜென்மாவில் கர்மா கழிஞ்சிடணும். இந்த ஜென்மாவில் கர்மா கழியும் போது அடுத்த ஜென்மா வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கணும். அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்தால் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த வழி வருதா, பண்ணிக்கிறேன். இது ஒன்றும் இல்லைன்னா இந்த ஜென்மாவில் எந்த கர்மா பண்ணணும், இன்றைக்கி இந்த ஜென்மாவில் நமக்கு நான் அனுபவித்து இந்த ஜென்மாவையே இந்த கர்ம வினையை போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிகள் அப்படி தான் இருக்கும்னு சொன்னால் நம்ம அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், அப்படி நம்ம தியானம் பண்ணும்பொழுது தான் எந்த ஒரு பிரச்சனையையும் வேரோடு அழிக்க முடியும். அதனால் தொடர்ந்த தியானம் மட்டும்தான். காயத்ரி மந்திரத்தோட அர்த்தமே என்னன்னு கேட்டால், எங்களுடைய மனம் இருளால் நிரம்பி உள்ளது, அதை அகற்றி நீ நல்வழிப்படுத்து, வெளிச்சத்தை கொண்டு வா. இதுதான் காயத்ரி மந்திரத்தோட இது. இப்போ காயத்ரி தேவி என்பது என்னன்னு கேட்டால், லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3 பேரோட ஒரே அம்சம்தான் காயத்ரி தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரோட பவர், எனர்ஜி காயத்ரி தேவியுடன் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிரம்மா ஒரு யாகம் செஞ்சார். யாகம் செய்யும் பொழுது பக்கத்தில் தெரியும் நமக்கு இல்லையா, எந்த ஒரு இது பண்ணாலும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கூட சரஸ்வதி இருக்கணும். சரஸ்வதியை போய் தேடுறாங்க. சரஸ்வதி எங்கே போனான்னு தெரியல. அதனால் என்ன ஆச்சு, நிறைய இடங்களில் போய் பார்த்தாங்க, என்ன பண்ணணும், ஆனால் யாகத்தை நடத்தி ஆகணுன்ற கட்டாயம். அப்போ ஒரு இன்னும் ஒரு பெண்ணை மணந்து யாகத்தை தொடர்ந்தார். அந்த பெண் தான் யாருன்னு கேட்டால் காயத்ரி அப்படின்னு. அவள் சரஸ்வதி அம்சமாகவும் இருக்கிறதுனால, அதனால் அவங்க பேர் தான் காயத்ரி. காயத்ரியோட வரலாறு அதுதான். முப்பெரும் தேவியின் ஆற்றலுடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காயத்ரி தேவியோட கதை. இதனால் தான் காயத்ரி ஜபம்
அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. காயத்ரி ஜபம் அப்படின்னு சொன்னால் நம்ம தொடர்ந்து காயத்ரி மந்திரம் சொல்கிறதுன்றது அந்த காலகட்டத்தில். ஆனால் இப்போ நம்ம வந்து அதை ஒலிக்க செய்து நம்ம கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்ணணும். கிருஷ்ண பரமாத்மா கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு மந்திரங்களில் பிடித்தது காயத்ரி மந்திரம், மாதங்களில் பிடித்தது மார்கழி அப்படிங்கிறாரு. அப்போனா யோசித்து பாருங்கள், அது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு சக்தி இருந்தால் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்ல முடியும். அதனால் நம்ம வந்து ஏதோ பண்ணிவிட்டு ஏதோ இன்றைக்கோ ஒரு நாள் உட்காந்து காயத்ரி பண்ணுறேன், நான் 108 பண்ணேன், 1008 பண்ணேன், நிறைய விஷயங்கள். இது எல்லாமே ஒரு சரியான செயல் கிடையாது. கண்ணை மூடி உட்காந்து அந்த எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். இந்த 10 நாளும் அம்பாள் ஸ்வரூபம் அப்படி சொல்லும்பொழுது, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு அம்மனை பற்றி பார்க்குறோன்னு சொல்லும்பொழுது அன்னன்னைக்கு உட்காந்து தியானத்தை பண்ணுவோம். நல்ல இந்த 10 நாளும் தியான நவராத்திரியாக கண்டிப்பாக செய்யணும். எனக்குள்ளே இருக்க இருட்டை விலக்கி வெளிச்சத்தை கொண்டு வா. இந்த இருட்டு எனக்கு தேவையில்லை. அப்போ அந்த வெளிச்சம்ன்றது நம்மக்கிட்ட இருக்குது. அகவிளக்கை ஏற்று அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் கூப்பிட்டு உட்கார வச்சு பூஜைகள் பண்ணி நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுத்து இந்த மாதிரி யூஸ்வலாக இல்லாமல் யார் யார் வராங்களோ இன்றைக்கி வந்து அவங்க அத்தனை பேரும் தியானம் கற்றுக்கிட்டு அவங்களோட ஒரு ஞானத்தோடு தான் நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வந்து சபதம் செய்யணும். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு கேட்டால், காயத்ரி மந்திரம் பெண்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் எதனால் சொல்கிறாங்க அப்படிங்கன்னா, பெண் என்பது மகத்தான சக்தி வாய்ந்தவள். ஏற்கனவே ஒரு உயர்நிலையில் இருக்கிற ஒரு ஆன்மா. யோசித்து பாருங்களேன், நம்ம பெண் நதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன, கங்கா, யமுனா, சரஸ்வதி, பொன்னின் இப்படியே தான் இருக்கும். அப்போ வந்து கோதாவரின்னு எல்லாமே பெண். அப்போ அந்த பெண் சக்தி ஏற்கனவே பெண் வந்து அந்த உயர்நிலையில் இருக்கும்பொழுது நம்ம வந்து அப்போ வந்து நம்மளுடைய சக்ராஸ்லாம் நல்ல ஆக்டிவேஷன்லேயே இருக்கும். அதனால தான் பெண்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்வதே தவிர நம்ம வந்து இதற்காக பெண்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு தவறான கருத்துக்கள் எதுவும் இல்லை. பெண்களை கொண்டாடுவது நவராத்திரி. நவராத்திரியில் நம்ம வந்து காயத்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம நாளைக்கு இன்னொரு அம்மனோட நம்ம தரிசனம் பண்ணலாம், இன்னொரு அம்மனோட பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நல்ல ஒரு இசை வரும். குரல் அப்படின்னா கம்பீரமான ஒரு குரல் கேட்க போகிறது நம்ம பாட்டு. அந்த பாட்டுடன் இசை தியானம் அப்படின்னு செய்வோம். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. சரஸ்வதி சரஸ்வதி தயநிதி சரஸ்வதி தயநிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி கரமலர் மேலிர் மணிமாலையும் வீணையும் கரமலர் மேலிர் மணிமாலையும் வீணையும் கரமலர் மேலிர் மணிமாலையும் வீணையும் கருணை பொழியும் கடை கண்ணழகும் கருணை பொழியும் கடை கண்ணழகும் வளர் சரஸ்வதி தயநிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி நின்னருள் ஒளி இல்லையானால் நின்னருள் ஒளி இல்லையானால் மன இருள் நீங்குமோ மன இருள் நீங்குமோ சகல கலைமாதே வெள்ளன்னவாகினி வெண்கமல மலர் வளரும் வெள்ளன்னவாகினி வெண்கமல மலர் வளரும் வாணி வெள்ளை கலையாணி புறா
कलयानि पुराणि सरस्वती दयनिधि கதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி. மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். பாரதத்த இளைய மகன் பண்பாட்டில் மூத்த மகன் வரலாற்றை உருவாக்கும் தலைமகன் நீ. மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். மனம் வைத்தால் மலைகளும் உன் கைகளுக்குள் தூளாகும். கனப்பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்து வரும். மனம் வைத்தால் மனிதனில் அமிர்தமும் திரண்டு வரும். வானம் இங்கு பூமியுடன் விளையாட்டாய் ஒன்றினையும் அழிவற்றவன் நீ. அழிவற்றவன் நீ உந்தன் உயிரினிலே நின்றுலவும் பரம்பொருளின் மகத்துவத்தை உணர்ந்திடுவாயே. மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். பரம்பொருளின் உருவானவன். பரம்பொருளின் உருவானவன். ಶರಣು ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕ ಶರಣು ವಿದ್ಯ ಪ್ರದಾಯಕ. ಶರಣು ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕ ಶರಣು ವಿದ್ಯ ಪ್ರದಾಯಕ. ಶರಣು ಪಾರ್ವತಿ ತನಯ ಮೂರುತಿ ಶರಣು ಪಾರ್ವತಿ ತನಯ ಮೂರುತಿ. ಶರಣು ಮೂಷಿಕ ವಾಹನ ಶರಣು ಮೂಷಿಕ ವಾಹನ. ಶರಣು ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕ ಶರಣು ವಿದ್ಯ ಪ್ರದಾಯಕ. ಶರಣು ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕ ಶರಣು ವಿದ್ಯ ಪ್ರದಾಯಕ. ನಿತಿಲ ನೇತ್ರನೆ ದೇವಿ ಸುಧನೆ ನಾಗಭೂಷಣ ಪ್ರಿಯನೆ. ನಿತಿಲ ನೇತ್ರನೆ ದೇವಿ ಸುಧನೆ ನಾಗಭೂಷಣ ಪ್ರಿಯನೆ. ತಟಿಲ ತಾಂಗಿಟ ಕೋಮಲಾಂಗನೆ ಕರ್ಣ ಕುಂಡಲ ಧಾರಣೆ. ತಟಿಲ ತಾಂಗಿಟ ಕೋಮಲಾಂಗನೆ ಕರ್ಣ ಕುಂಡಲ ಧಾರಣೆ. ಶರಣು ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕ ಶರಣು ವಿದ್ಯ ಪ್ರದಾಯಕ. ಶರಣು ಸಿದ್ಧಿ ವಿನಾಯಕ. பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம். பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம். இதனில் நாங்கள் பிறந்துள்ளோம் இதனுணவுண்டு வளர்ந்துள்ளோம். உயிரை காட்டிலும் உயர்ந்துள்ளது எங்கள் தேசம் உயர் தேசம். பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம்.
தனவந்தர்கள் பலராகியுள்ளார், வீரர்கள் வந்து உதித்துள்ளார். வீரமும் தீரமும் கொண்டுள்ளது எங்கள் தேசம் உயர் தேசம். பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம். வீரராமரே அவதரித்தார், தரிசனம் தந்தார் நம் கிருஷ்ணர். அவதாரங்களின் ஜன்மயிடம் எங்கள் தேசம் உயர் தேசம். பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம். சதா சுகத்தை உவந்தளிக்கும், துக்கமேயின்றி துரத்திவிடும். தேசத்திற்காக உயர்ந்திடுவோம், எங்கள் தேசம் உயர் தேசம். பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம். வானளவும் நம் கொடியின் கீழ் நம் பெரும் தலைவர் ஆணையிடின், யாவும் அர்ப்பணம் செய்திடுவோம், எங்கள் தேசம் உயர் தேசம். பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம். எங்கள் தேசம் உயர் தேசம். சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே. கருணை ஒற்றுமை கதிரொளி பரவி சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவி சாந்தி நிலவ வேண்டும். கொடுமை செய்தியோர் மனமது திருந்த, நற்குணம் அதை புகட்டிடுவோம். கொடுமை செய்தியோர் மனமது திருந்த, நற்குணம் அதை புகட்டிடுவோம். மடமையச்சம் மறுப்போம், மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம். மடமையச்சம் மறுப்போம், மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம். திடம் தரும் அஹிம்சா யோகினம் தந்தை ஆத்மானந்தம் பெறவே, கடமை மறவோம் அவர் கடன் தீர்ப்போம், கலங்கமில்லாரம் வளர்ப்போம். உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும். உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி நிலவ வேண்டும்.